மாமதுரையின் பெருவிழா மண்மணக்கும் சித்திரை திருவிழாவை பத்தி தான் நாம ஒவ்வொரு நாளும் இந்த திருவிழாவினுடைய சிறப்புகளை பத்தி நம்ம பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம். அந்த வகையில சித்திரை திருவிழாவினுடைய 11வது நாள் சிறப்பு என்ன அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். அந்த 11வது நாள் என்ன திருவிழா, என்ன நடக்கும், அதுல என்ன ஸ்பெஷல், அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இது தடம் யூடியூப் சேனல். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதிப்பவன் மாமனிதன். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க நீங்க வீடியோக்குள்ள போலாம். சித்திரை திருவிழாவுடைய 10வது நாள் மதுரை அரசி மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வரருக்கும் நல்லபடியாக திருக்கல்யாணம் 10வது நாள் நடந்து முடிஞ்சு இன்னைக்கு 11வது நாள் இந்த திருமண தம்பதிகள் தேரோட்டம், அதாவது தேர்ல பக்தர்களுக்கு அருள் பாலிக்க போறாங்க. தேர்ல நகர்வலம் வந்து அங்க கூடியிருக்கிற மக்கள் எல்லாத்துக்கும் தரிசனம் கொடுக்க போறாங்க. இந்த திருக்கல்யாணம் முடிஞ்ச அடுத்த இந்த 11வது நாள் தான் மதுரையில தேரோட்டம். இந்த தேரோட்டம் வந்து காலையில நடக்கும். காலையில விடிகாலையிலேயே சுவாமியும் அம்பாலும் தேர்ல எழுந்தருளி 4 மாசி வீதிகளையும் வலம் வருவாங்க. தேர்ல வலம் வருவாங்க. அந்த அவ்வளவு பெரிய தேர் நிலையில இருக்கக்கூடிய தேர்ல அலங்கரிக்கப்பட்டு அம்மையும் சொக்கரும் பிரியாவிடையும் அப்புறம் அம்மையும் ஆளுக்கு ஒவ்வொரு தேர்ல வருவாங்க. இந்த 2 தேர்களும் இந்த 4 மாசி வீதியை சுத்தி வர்றதுமே ஒரு கண்கொள்ளா காட்சி. இந்த தேரை பார்க்கிறது அப்படிங்கிறதே அவ்வளவு ஒரு புண்ணியம். அவ்வளவு பார்க்கிறதுக்கும் கண்ணுக்கும் இனிமையான ஒரு வைபவமாக இருக்கக்கூடியதுதான் இந்த தேரோட்டம். பகல்ல இந்த தேரோட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மாலை வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, மாலை தான் இந்த 11வது நாள் திருவிழாவில் ஒரு சிறப்பு இருக்கு. இந்த சாயங்கால நேரத்துல சுவாமியும் அம்பாளும் தேர் தடம் பார்க்க வருவாங்க. காலையில தேர் போன பாதையை பார்க்கறதுக்கு, இந்த தேர் தடம் பார்க்கறதுக்கு மீண்டும் இந்த 4 மாசி வீதிகள்லையும் எழுந்தருளி சப்தவர்ண சப்பரத்துல எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிப்பாங்க அப்படிங்கிறது தான் வழக்கம். இந்த மாலையில நடக்கக்கூடிய இந்த ஊர்வலத்துல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, இந்த 10 நாள் திருவிழாவில் இந்த ஒரு நாள் தான் சுவாமியும் அம்பாளும் ஒன்னா சேர்ந்து வருவாங்க அப்படிங்கிறது தான் சிறப்பு. மற்ற நாட்கள்ல சுவாமியும் அம்பாளும் தனியா தான் வருவாங்க அப்படின்னாலும் இந்த திருமணம் முடிஞ்சு அடுத்த நாள் காலையில தேரோட்டத்திலையும் 2 பேரும் தனித்தனியா தான் வருவாங்க. அதாவது சொக்கரும் பிரியாவிடையும் ஒரு தேர்லையும் மீனாட்சி அம்மை இன்னொரு தேர்லையும் தான் வருவாங்க. அந்த அன்னைக்கு மாலையில தேர் தடம் பார்க்கிற அந்த வைபவத்துலதான் இந்த மீனாட்சியும் சொக்கரும் ஒரே வாகனத்துல ஒன்னா எழுந்தருள்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த 11வது நாளுடைய சிறப்பு. இந்த 11வது நாள் மட்டும்தான் மீனாட்சியும் சொக்கரும் ஒன்னா ஒரே வாகனத்துல எழுந்தருள்றாங்க அப்படிங்கிறது அதோட சிறப்பு. மற்ற நாட்கள் எல்லாம் நம்ம சொன்ன மாதிரி சொக்கர் வந்து பிரியா விடை கூட தான் வர்றாரு. திருமணம் முடிஞ்ச அடுத்த நாள் காலையில தேரோட்டத்துல கூட தனித்தனியா தான் வர்றாங்க அப்படிங்கிறது தான் அந்த மதுரை திருவிழாவுடைய விசேஷம். ஆனா அந்த சொக்கர் வந்து ஏன் மீனாட்சி கூட வராம பிரியாவிடை கூட வர்றாரு? யார் இந்த பிரியாவிடை அப்படிங்கிறதும் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம். நிறைய பேர் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயம். இந்த பிரியாவிடை அப்படிங்கிறது அந்த சக்தியினுடைய ஒரு அம்சம்தான். சிவனை விட்டு பிரியாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு வரம் வாங்கி அந்த சிவன் கூடவே இருக்கக்கூடிய ஒரு சக்தியுடைய ஒரு வடிவம் தான் இந்த பிரியாவிடை அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. அதாவது பிரியாவிடை அப்படின்னா சிவனை விட்டு பிரியாத ஆவுடை. அதாவது இந்த சிவன் லிங்கத்தை பத்தி பார்த்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும். இந்த லிங்கத்தினுடைய மேற்பகுதி லிங்கம்னு நம்ம சொன்னாலும் இந்த லிங்கத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த அடிப்பாகம், இந்த வளைவா வரக்கூடிய அந்த பாகத்தை ஆவிடை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிவனை விட்டு பிரியாத ஆவிடை, அதுதான் இந்த பிரியாவிடை. சிவனை விட்டு எப்பவும் எந்த கணமும் பிரியக்கூடாது அப்படிங்கிற வரம் வாங்கி சிவன் கூடவே இருக்கிறதாக சொல்லப்படக்கூடிய சக்தியினுடைய ஒரு ரூபம் தான் இந்த பிரியாவிடை. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுடைய அந்த மூலவருடைய சந்நிதியில கூட இந்த பிரியாவிடை இருக்கு. ஆனா யார் கண்களுக்கும் தெரிவதில்லை அப்படிங்கிறது தான் ஐதீகம். சிவன் எங்கெங்க இருக்காரோ அங்கெல்லாம் அந்த பிரியாவிடையும் இருக்கும். ஆனால் யார் கண்களுக்கும் அது தெரியாது அப்படிங்கிறது தான் இந்த பிரியாவிடை. சிவனை விட்டு பிரியாத ஆவிடை அதுதான் இந்த பிரியாவிடை. அந்த பிரியாவிடை கூட தான் சொக்கர் வந்து ஒவ்வொரு நாள் திருவிழாவிலையும் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். இந்த 11வது நாள் திருவிழாவில சப்தவர்ண சப்பரத்துல மட்டும்தான் இந்த அம்பாலும் சொக்கரும் ஒன்னாக ஒரே வாகனத்துல வந்து பக்தர்களுக்கு காட்சி தர்றாங்க. அதுதான் இந்த சித்திரை திருவிழாவுடைய 11வது நாள் சிறப்பு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தடம் பதிப்போம்.